ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு காலையில் இருட்டிகிட்ருக்கு, மழை வர மாதிரி இருக்குது. எங்கள் ரோஸ் செடியில் ஆல்ரெடி ஒரு 10-15 பூ நேற்று பறிச்சிட்டேன். இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது. மழையினால் அது வேஸ்ட் ஆகிடும்னு இப்போ பறிக்க போகிறேன். பாருங்கள், இவங்க மொட்டு பூக்கும்போது இந்த மாதிரி இருக்கும், இந்த கலர் இருக்கும், லைட் எல்லோ. மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறிடும். பாருங்கள், தெரியுதுங்களா? பூ நிறைய இருக்காங்க. நேற்று ஒரு 10 பூக்கிட்ட பறிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த பூ மழையினால் கட் பண்ணிடலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு செடி இங்கே நட்டேன் இல்லைங்களா, இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ரோஸ் வந்து பிங்க் கலராக பூக்கும், டபுள் கலரில் இன்றைக்கி பூத்துருக்காங்க. அப்புறம் நான் ஒரு சின்ன கிளை வச்சேன் இல்லைங்களா, முருங்கை கிளை, பாருங்கள் அந்த கிளை பாருங்கள் வளர்ந்துருக்கு, எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே வச்சது இவ்வளோ ஹைட்டுக்கு க்ரோத் ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்த பிறகு இதை வேரோடு எடுத்து நல்ல இடமா பள்ளம் தோண்டி நட்டு விட்டோம்னா முருங்கை மரம் ரெடி ஆகிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ரோஸில் எவ்வளோ மறுபடியும் மொட்டுக்கள் நிறையா வச்சுருக்காங்க. இவங்கள வந்து இப்போ நல்லா கட் பண்ணி விட்டுடணும். இந்த எங்கெல்லாம் பூ பூத்துருக்கோ அதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டோன்னா மறுபடியும் புது தளிர் வந்து பூ வைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.